ஆரம்பிக்கல. இப்போ இப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக தான் இன்னும் மக்களுக்கான விஷயங்கள் இப்போ பாருங்க போட்ட சைனில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால மக்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. இப்போ நான் மிஞ்சி போனால் ஒரு 20-30 நாள் கிட்ட இருக்கு. பட் இன்னும் நாங்கள் கொண்டு வருவேன் ஒரு நம்பிக்கை இருக்கு. விமர்சனம் வரதான் சார் செய்யும். விமர்சனம் இல்லாதது ஆட்சியே கிடையாது சார். அது விமர்சனம் இருந்துதான் இருக்கணும். அந்த விமர்சனத்துக்கு கூடிய சீதில் எங்கள் தலைவர் பதில் அளிப்பார். பார்த்தீங்களா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பார்த்துட்டு பேசுறீங்களா? அவர் ஒருத்தர் போதுமேங்க தகுதி. ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. இன்னும் அதனுடைய விஷயங்கள் இருக்கு சார். ஆதவ அர்ஜுனா அண்ணன், ஆனந்த் அவர் அண்ணன் அவர்லாம் இன்னைக்கெல்லாம் அரசியலிருந்து மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து விஜய் அண்ணனுடைய கூட இருந்து இன்னைக்கு ஒரு அரசியலை வரணும் யாராவது எதிர்பார்த்துருப்பீங்களா? இந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். முக்கியமாக ஆட்சி அமைச்சர் வந்துட்டாரு. மீடியா பேசலன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பேசின திருச்சியில் பேசினாரா இல்லையா? அந்த பேச்சுக்கே எப்படி இருந்தது பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்துருவோம். மக்கள் எல்லாம் ஒரு பாடமாக அமைஞ்சது. அவர் பேசுகிற பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் எதிர்கட்சி தலைவர் பாடமாக அமைஞ்சது. அப்படிதாங்க இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். நாங்கள் இளைஞர்கள், நாங்கள் அரசியலில் புதுசு. இன்னமும் மக்களுக்கான சேவை செய்ய வந்திருக்கோம். இன்னமும் நாங்கள் களத்தில் இறங்குறோம். களத்தில் இறங்கி எலெக்ஷன் டைமில் எவ்வளோ இறங்கி நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். இந்த ஆர்கே நகர் ஃபுல்லாகவே அவ்வளோ இறங்கி வேலை செஞ்சு தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறோம். இன்னும் போக போக இந்த 5 வருஷத்தில் நல்லபடியாக ஒரு ஆட்சி அமைப்போம். சொன்னார்ல எங்கள் தலைவர், இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே மக்கள் நம்மளுக்கு. அடுத்த வாட்டி பாருங்கள்.